க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு இப்போ சமீபத்தில் வந்து தமிழக வெற்றி கழகம் ஒரு இது வந்து ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணி அங்கே வந்து ஒரு பெரிய ஸ்டாம்பேட் ஆச்சு. ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு க்ரௌட், பல லட்சம் பேர் வந்துட்டு போகிற ஒரு ஹனாபி தைக்காய்ன்றது ஃபயர் ஒர்க்ஸ் ஃபெஸ்டிவல் இங்கே நடந்துட்டு இருக்கு. இங்கே நம்ம பார்க்குற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அங்கங்கே பர்டிகுலர் லைட் வச்சு அங்கங்கே கேட் அழகாக வச்சு போலீஸை வந்து அங்கே நிலைநிறுத்தி நிற்கிறவங்களை நிற்காதீங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும். மக்களுக்குமே வந்து அந்த ஒரு காமன் சென்ஸ் இருக்குது. வரும்போது ஒரு ஈவெண்ட்டுக்கு வரணும்னா தண்ணி எடுத்துகிட்டு வரணுன்றது, தங்களுக்கு தேவையான தண்ணி அவங்க எடுத்துகிட்டு வரணும். கொடை எடுத்துகிட்டு வரது நீங்கள் தான் எடுத்துகிட்டு வரணும். இங்கே வந்துட்டு அங்கே வந்து தண்ணி கொடுக்கல, இவங்க தண்ணி கொடுக்காததுனால எங்களுக்கு வந்து இது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இதில் ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் நடந்த சம்பவத்துக்கும் இதுக்கும் அங்கே வந்து எக்ஸ்பெக்டே பண்ண முடியல. இப்போ இத்தனை பேர் வராங்க அப்படின்ற ஐடியா பண்ண முடியல. இப்போ நம்ம ஊரில் வந்து இப்போ திருப்பதியில் பார்க்காத கூட்டம் இல்லை, கும்பமேளாவில் பார்க்காத கூட்டம் இல்லை, எல்லா கோயில்லையும் கூட்டம் அப்படியே நிரம்பி வழியும். ஆனால் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னா அவங்க ப்ரிப்பேர்டாக இருக்காங்க, அதுக்கான ஆளுங்க இருக்காங்க. இங்கே வந்து ப்ரிப்பேர்ட்னஸ் இல்லை. அந்த நம்ம டிவிக்கு வந்து ப்ரிப்பேர்ட்னஸ் இல்லை அப்படின்றது கிளியர். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பிளான் ஏ அப்படி இல்லைன்னா பிளான் பி அப்படின்றது இருக்கணுங்க. நம்ம ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ பண்ணுறோம், பிளான் ஏ 10,000 பேர் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமா, கூட்டம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுதா, ஒன்று நீ தடுத்து நிறுத்திடணும். எவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க பாருங்க, அழகாக அவங்கள வந்து பக்காவாக ரூட் பண்ணி அமுச்சிட்டே இருக்காங்க பாருங்க. எங்கன்னா நிற்கிறாங்களா பாருங்க, நிற்காம அப்படியே இது போயிட்டே இருக்கு ஆளுங்க. அதனால வந்து உங்களுக்கு ஸ்டாம்பேட் ஆகிறதுக்கான ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு பெரிய கியூ வந்துகிட்டே இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்கள் அப்படி நிறுத்திட்டாங்க பாருங்க இங்கே. ஸோ இந்த ஆட்களை நிறுத்தி இங்கே கேப்பு வந்து இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த இடத்துல கீழே இறங்குறாங்க பாருங்க. அவங்க இறங்குற வரைக்கும் உங்களுக்கு அந்த இதுவை மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுதான் க்ரௌட் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்ம ஓவராலாக இப்போ கன்க்ளூஷன் சொல்லணும் அப்படின்னா டைமிங் பஞ்சுவாலிட்டின்றது நம்ம பேசணும் இல்லைங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜப்பான்னாலே எல்லாருக்கும் தெரியும் பஞ்சுவாலிட்டி. இன்னைக்கு 6 மணிக்கு டான்னு வந்து ஃபயர் ஒர்க்ஸ் ஆரம்பிச்சாங்க, 7 மணிக்கு முடிச்சிட்டாங்க. நாங்கள் ஒரு 1/2 hour முன்னாடி வந்துட்டோம் பஃபராக வந்து சீட்டு போடுறதுக்கு அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நீங்கள் இத்தனை லட்சம் பேர் வராங்க, ஸ்டாம்பேடே ஆகாமல் கரெக்டாக வந்து இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அது எப்படி சாத்தியமாகுதுன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக நான் இன்னைக்கு வந்து ட்ரெயினில் தான் வந்தேன். ட்ரெயின் ஸ்டேஷன் வரும்போதுலேருந்தே அவங்க போர்டு பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. இந்த ஸ்டேஷன் ஆக்சுவலாக எல்லா ஸ்டேஷன்லும் இந்த ஸ்டேஷனில் இன்னைக்கு க்ரௌட் வரும்னு தெரிஞ்சு போச்சு. அதனால வந்து ஃபயர் ஒர்க்ஸுக்கு இந்த பக்கம் போங்க, ஸோ அங்கேருந்து கைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஏகப்பட்ட பேர் வாலண்டியர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் செக்யூரிட்டி ஆளுங்க ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. ஸோ நான் வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் இந்த பக்கம் வந்துட்டேன் எங்கே வரணும் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து அங்கங்கே வாலண்டியர் செக்யூரிட்டி வந்து கைட் பண்ணிருந்தாங்க. முக்கியமாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படிக்கட்டு இருக்கு, அப்புறம் இங்கே இருக்கு, அப்படி எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்பீக்கர் வச்சு இங்கே போங்க அப்படி போங்க கைட் பண்ணிட்டு இருந்தாங்க. மக்களும் கோஆபரேட்டிவாக பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு ஹரிபரி இல்லாமல் வெயிட்னா வெயிட், யாரும் தள்ளுமுள் இல்லாமல் அப்படியே நீட்டாக